வணக்கம். 7ஆம் பாவகம் என்ன செய்யும்? நம்மளோட காலம் எல்லாம் கதைகள் சேனலில் கதைகள், இலக்கியங்கள், அரசியல் கருத்துக்கள், ஜோதிட கருத்துக்கள் அப்படின்னு கலவையாக தான் கொடுத்துட்டு வரோம். நம்ம வாழ்க்கையே ஒரு கதை மாதிரி தான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கைய கதையை கேட்டால் அதை வச்சு 1000 கதை நம்ம எழுதலாம். அதனால தான் நம்ம சேனலுக்கும் காலம் எல்லாம் கதைகள் அப்படின்னு பேர் வச்சோம். இப்போ நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டிங்களோட வாழ்ந்துட்டு வரோம், வளர்ந்துக்கிட்டு வர்றோம். அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நமக்கு ஒரு துணை தேவைப்படுது. மனித இனத்துக்கு மட்டுமில்ல, மரம், செடி, கொடி, விலங்குகள், பறவைகள், நீர்வாழ் உயிரினம் இப்படின்னு அத்தனைக்கும் தேவைப்படுற துணையைத்தான் குறிக்குது இந்த 7ஆம் பாவகம். லக்னத்திலிருந்து இந்த 7ஆம் பாவம் வாழ்க்கை துணைக்கு மட்டுமில்ல, தொழில் கூட்டாளிகளையும் அந்த இடம்தான் குறிக்குது. அதனால தான் ரொம்ப முக்கியமான இடம் 7ஆம் இடம். யாராவது 2 பேர் சண்டை போட்டா ஊர்ல பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க 2 பேருக்கும் எப்பவும் 7ஆம் பொருத்தம் தானே, அவங்கள ஏன் ஒரே இடத்துல இருக்க விட்டீங்க அப்படின்னு. 7ஆம் பொருத்தம்னா 7ஆம் பொருத்தம் அவ்வளவு முக்கியம். 2 பேருக்கு தேவையானது. ஒருத்தருக்கு மட்டும்தான் 7ஆம் பாவம் தேவையில்லை. இன்னொரு துணையை, இன்னொரு கூட்டாளியை நாம் நமது வாழ்க்கையில் சேர்த்து கொண்டால் அப்போ கண்டிப்பா 7ஆம் பாவம் பார்க்கப்பட வேண்டும். பல விஷயங்களை நம்ம ஒரு 60% 70% பலன் இந்த 7ஆம் பாவத்தை வச்சு எடுத்துக்கிடலாம். ஜோதிடத்துல திருமணம்னாலே இந்த 7ஆம் இடத்தை தான் முதல்ல பார்ப்போம். அது சுத்தமா இருந்தா சுத்த ஜாதகம். இதுக்கு சுத்த ஜாதகத்தை தான் மேட்ச் பண்ணணும். செவ்வாய் இருக்குது, சனி இருக்குது அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரி பாருங்கன்னு சொல்றதும் இந்த இடத்த வச்சுதான் நம்ம சொல்றாங்க. அப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ முதல்ல சந்ததி விருத்தி கொடுக்கக்கூடிய அந்த திருமண உறவுக்கு 7ஆம் பாவகம். 2வது தொழிலையும் பார்ட்னர் சேர்க்கும் போது அதுக்கு 7ஆம் இடத்தை தான் பார்க்கணும். பொதுவா இந்த சினிமா துறையிலையும் நடிக்க வர ஹீரோ ஹீரோயின்களோட ஜாதகத்தை பார்த்து தான் பார்க்குற வழக்கம் இப்போ வந்துருச்சு. ஏன்னா ஹீரோ ஹீரோயின் ஜாதகத்துல அவங்க கொடிகட்டி பறக்கணும்னு இருக்கணும். அந்த அம்சம் இருக்கணும், நேரம் இருக்கணும், அவங்களுடைய திசை புத்திகள் வேலை செய்யணும். அப்பதான் அவங்கள வச்சு முதலீடு போட்டு தொழில் செய்யறவங்க ஜெயிக்க முடியும். கட்டம் சரியில்லைன்னா தயாரிப்பாளர் தலையில துண்டை போட வேண்டியதுதான். அதனால அதுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே நேரங்கள், கிரகங்கள் சரியா ஒன்னோட ஒண்ணு ஒத்து வந்தாதான் சினிமாங்கிற கூட்டு தொழில் சக்சஸ் ஆகும். இந்த நயன்தாரா ஜாதகத்தை அக்குவேரா ஆணிவேரா அலசி பார்த்துட்டு தான் அந்த அம்மா பெரிய அளவுல கொடிகட்டி பறப்பாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் ஹீரோயின் சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா தகவல் சொல்றாங்க. உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா கோடிக்கணக்குல பணம் புழங்குற இடம். சுக்கிரனும் 7ஆம் இடமும் குருவும் சரியா இருந்தாதான் சரிவில்லாம சாதிக்கலாம். வேற இந்த 7ஆம் இடத்துல என்னென்ன பார்க்கணும்? முதல்ல 7குடையவன் இருக்கிற கிரகம். 2வது 7குரியவர் எந்த வீட்டுல இருக்காரு. 3வது அவர் யாரோட தொடர்பு கொள்றாரு. 4வது அவர் எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரு. 5வது அந்த நட்சத்திர அதிபதி நல்ல இடத்துல இருக்காரா. இப்படி பல கோணங்கள் ஆராய்ஞ்சு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரணும். 6வது அந்த ஜாதகருக்கு நடப்பு திசை என்ன, புத்தி என்னன்னு பார்க்கணும். 7வது கோச்சார ரீதியில 7.5 சனி நடக்கா, அட்டமச்சனி நடக்கா, கண்டகம் நடக்கா, அப்படி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். 8வது குரு பகவானும் சுக்கிர பகவானும் 7ஓட எந்த விதத்துல தொடர்பு கொண்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இதைத்தான் அரசியல்வாதிகள், சினிமாக்காரங்கள், ஷேர் மார்க்கெட் பண்றவங்க, பணம் இந்த லாட்டரி டிக்கெட் வாங்குறவங்க, கூட்டு தொழில் பண்றவங்க கண்டிப்பா பார்க்கணும். ஜெயிக்கணும்னா பார்த்து தான் ஆகணும். எல்லாம் பொய் ஹம்பக்கு அப்படின்னு சொல்றவங்களும் ரகசியமா ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த 7ஆம் இடத்துக்கு அப்படி என்ன சக்தி இருக்குது? முதல்ல கூட்டத்தை கூட்டும் சக்தி இருக்குது. திருமணம், அரசியல், சினிமானாலே கூட்டம் தானே அத்தனைக்கும் வரும். கூட்டம் வந்தாதான் கல்லால காசு கட்டும். அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டும் சக்தி இந்த 7ஆம் இடத்துக்கு இருக்கு. 2வது உயர்கல்வி படிக்கணும்னா 7ஆம் இடம் நன்றாக இருக்கணும். ஏன்னா உயர்கல்விக்கான இடம் 5ம் 9ம். அந்த 5ம் 9ம் இந்த 7ஆம் இடத்துல ஏதாவது ஒரு வகையில தொடர்புல இருந்தாதான் உயர்கல்வி படிக்க முடியும். அதே போல 7ஆம் இடம் வெளியூரையும் சொல்லும். நீங்க பிழைக்க போறது உள்ளூர்லயா வெளியூர்லயா அப்படிங்கிறதையும் பேசும். 7ங்கிறது ஆசீர்வாதத்துக்கான இடமும் கூட. திருமணம்னாலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். கூட்டம் கூடினாலே பொதுமக்கள் மத்தியில மதிப்பு மரியாதை இருக்குன்னு அர்த்தம். அப்போ பப்ளிக்ல ஒருத்தன் பேர் கெட்டு போச்சுன்னா அவனுக்கு 7ஆம் இடம் கெட்டு போச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். திருமணத்தை சொல்ற அந்த இடத்த சன்னியாசின்னு ஏன் சொல்றோம்?
அந்த இடம் நன்றாக இருந்தால் குடும்பவாசி, கெட்டு போச்சுன்னா சன்னியாசி, அவ்வளவுதான். இந்த 7 குடையவர் 5, 9, 11 இருக்காரு, இல்ல லக்னத்துல இருக்காரு, அப்படி இல்லைன்னா அதிர்ஷ்டமுள்ள கிரகங்கள் பாதிக்கு பாதி இருந்தால் அவரு பாதி வாழ்க்கைக்கு மேலதான் யோகம் அடைவார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 40, 45 வயசுக்கு மேலதான் அந்த மாதிரி யோகங்கள்லாம் ஆரம்பிக்கும். அதனாலதான் சில ஜோசியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகுதான் யோகமே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணோட ஜாதகத்துல 7ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க போற வீட்டுல ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அரசியல் ஈடுபாடு, ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், இந்த மாதிரி பொது வாழ்க்கைக்கும் இந்த 7ஆம் இடம் தான் காரணம். அதுல அவங்களை ஜெயிக்க வைக்கிறது திசைகளும் புத்திகளும். அதோட 5, 9, 10, 11ஆம் இடமும் ஒத்துழைக்கணும். இத்தனையும் பார்க்கணும். ஒரே கோணத்துல நம்ம பலன் சொல்லிட முடியாது. இந்த 7ஆம் இடத்தை வச்சுதான் நீங்க மேரேஜுக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு வெளியூர்ல போய் புகழடைவீங்க அப்படின்னு ஜோசியர் சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வரப்போற மனைவி அல்லது வரப்போற கணவன் அதிர்ஷ்டமான நபரா வந்து சேருவாங்க. அதனாலதான் 3 வருஷம் கழிச்சு நீங்க புகழ் அடைவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஜோதிடர் சொல்லுவாரு. அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி எந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும், கஸ்டமர் வேணும், கஸ்டமர் வந்தாதான் தொழில் ஓடும். இந்த 7ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானமா இருக்கிற 10ஆம் இடத்துக்கு 10 கூட்டத்தை கூட்டுறதும் 7ஆம் இடம் தான். 7ஆம் இடம் 7 குடையவர் எங்கெங்க இருந்தா சிறப்பு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க 7 குடையவர், அப்போ திருமண உறவு பக்கத்துல அமையும். ஆனா வேற கிரக தொடர்பு இருந்தால் பலன் மாறும். லக்னத்துல இருந்தால் பக்கமா நம்ம ஊருக்கு பக்கத்துல கூட பொண்ணு அமையலாம், மாப்பிள்ளையும் அமையலாம். அந்த மாதிரியான அமைப்பு அந்த லக்னத்தில் 7 குடையவர் இருந்தால் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிடணும். அதோட பொது வாழ்க்கையில மரியாதையும் கிடைக்கும். 2 பேருமே சம்பாதிப்பாங்க. கணவன் மனைவி வருமானம் வரும். எதுக்காக 2ல இருந்தா மனைவி மூலமா வருமானம் கிடைக்கும், கணவன் மூலமா நல்ல வருமானம் கிடைக்கும்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், அதோட தனஸ்தானமும் கூட. அதனால 7 குடையவர் 2ல் இருந்தால் 2 பேருக்கும் நல்ல வருமானம் உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிடலாம். 7 குடையவர் 3ஆம் இடத்துல இருந்தா என்ன நடக்கும்? பயப்பட வேண்டாம். 3ன்னா முயற்சி. தடைகள் வரும். ஆனால் தடைகள் வந்தாலும் இவங்களுடைய முயற்சியால தடைகள் விலகிரும். ஏன்னா 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்கிறதால இந்த மாதிரி சுய முயற்சியில தான் இவங்களுக்கு திருமணம் பண்ணுவாங்க. பெற்றோர்கள், உற்றோர்கள் ஆதரவு இல்லாம அவங்களுக்கான துணையை அவங்களே பார்த்து சுய முயற்சியால கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு லக்னத்துல இருந்து 3ஆம் இடத்தில் 7 குடையவர் இருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. லவ் மேரேஜா கூட இருக்கும். சரி, 7 குடையவர் 4ல இருந்தா தாய் வழி உறவில் திருமணம் நடக்கும்னு புரிஞ்சுக்கணும். 7 குடையவர் 5லோ 9லோ 11லோ இருந்தால் பொது வாழ்க்கையில தலைமை தாங்குவாங்க. அதே 7ஆம் அதிபதி 6ல் இருந்தால் கணவன் மனைவி 2 பேரும் பணியாற்றுவாங்க. என்ன சின்ன சின்ன ஹெல்த் பிரச்சனை வரும், இல்லைன்னா வேலை விஷயமா பிரிஞ்சு இருப்பாங்க. தாமத திருமணத்துக்கும் இதுதான் காரணம். இவங்க இந்த 6ஆம் இடத்துல 7 குடையவர் இருக்கிற ஜாதகத்துக்காரங்க ஒரு 6 வருஷம் பொறுமையா போனாங்கன்னா, ஏன்னா 6ஆம் இடத்துலதான் 7 குடையவர் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு 5 அல்லது 6 வருஷமாவது பொறுமையா போனால் அவங்க திருமண வாழ்க்கையில நல்லா ஜெயிச்சுடுவாங்க. அந்த 6, 8, 12ல இந்த 7ஆம் அதிபதி போய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 6 குடையவர் இருந்தா 6 வருஷம் பொறுமையா போகணும்னு சொல்லியாச்சு. 6, 8, 12ல் போய் இருந்தால் என்ன மாதிரியான மைனஸ் பாயிண்ட் அது கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். தாமத திருமணம், வேலைக்காக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது, சேர்ந்தே இருந்தால் உடல் நல கோளாறுகள் ஏற்படும். அதோட நண்பர்கள், கூட்டாளிகள் அவங்களால வாழ்க்கையில நல்லா ஒரு பாடம் கத்துக்குவாங்க. ஏன்னா இந்த 7 குடையவர் தான் 3, 6, 8, 12ல் வரும்போது மனைவி அல்லது கணவனால், கூட்டாளிகளால், நண்பர்களாலேயே கிடைக்கும் ஒரு பிரச்சனை அவங்க அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பாடமா அமையும். சரி, இப்ப எந்த இடத்துல இருந்தா நல்லதா இருக்கும்? 7 குடையவர் 1ல இருக்கலாம், 2ல இருக்கலாம், 4, 5, 9, 11ல் இருந்தால் மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அதே 7 குடையவர் 3, 6, 8, 12ல் இருந்தால் அனுபவம் கிடைக்கும். 7ஆம் இடம் நீசம்னா என்ன பண்ணலாம்? நீசம்னா திருமண தடைன்னு எடுத்துக்கிடலாம். அதே 7ஆம் இடம் ஆட்சி உச்சம்னா வரப்போகும் துணையின் கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிடலாம். மொத்தத்துல இந்த 7ஆம் இடத்தால வாழ்க்கையின் அனுபவங்களை புரிந்து ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம்,
சந்தோஷத்தோட வாழ வாழ்த்துகள். நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி.